பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அந்த விருத்தினா பெருகி, அதான் பரம்பி. அது என்ன செய்தான்? மேற்கொண்டது அப்படின்னு இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னை மேற்கொள்ளும் போதுதான் நான் வார்த்தையை சுதந்திரிக்க முடியும். இதை குறித்து ஒரு செய்தி கொடுத்திருப்போம், ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல யூடியூப்ல இருக்கும். வசனம் பரம்பி, வசனம் இருக்குது, வார்த்தையை வச்சு ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப ஆபிரகாம்கிட்ட சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறார் தெரியுமா? ஆபிரகாம் வாழ்க்கையில் இந்த வசனம் பரம்பி மேற்கொள்ளணும். ஏன் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் தெரியுமா? அது நம்மை மேற்கொள்ளணும். வசனம் நம்மை மேற்கொண்டால் மட்டுமே, வசனம் மேற்கொண்டா என்ன ஆகும்? நான் வசனத்துக்குள்ள போயிடுவேன். நான் வசனத்துக்குள்ள போயிட்டேனாலே என்ன? நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு அர்த்தம். நான் வசனத்துக்குள்ள போயிட்டேனாலே வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் அவன் 100% கன்ஃபார்மா நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். வசனம் நம்மில், வசனம் கேட்கறது ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு அநேகருக்கு. அதனால தானே எல்லாரும் இவ்வளவு விருந்து கேட்கறது ரொம்ப பிடிக்கும். எல்லாம் ரைட்டு தான். ஆனா வசனம் நம்மை மேற்கொள்ளணும். வசனம் மேற்கொள்ளணும்னா அதனுடைய அந்த ஆரம்ப நிலை தான் சொல்றேன். டெய்லி நினைக்கணும் அந்த வசனத்தை, டெய்லி ரெஃபரன்ஸோட. அதுக்கு பெஸ்ட் வே என்ன தெரியுமா? அந்த வசனத்தை ஒவ்வொரு மாதம் செய்திக்குள்ள போகல இருந்தாலும் அதை டச் பண்ணிட்டு, ஒரு 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரா, அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. அதை திரும்ப 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 சொல்லுங்க. ஒரு நோட்ல எழுதுங்க. அந்த வசனத்தை படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. வேற மொழி தெரிந்தவர்கள் வேற டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போட்டிருக்குன்னு அதை கொஞ்சம் பாருங்க. ஆங்கில மொழி கொஞ்சம் படிக்க தெரியும், படிச்சா கொஞ்சம் புரியும் அப்படின்னு இருக்கிறவங்க அதில் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. அதில் ஒவ்வொன்றில் இப்படியெல்லாம் போட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகணும்? அந்த வசனம் நமக்குள்ள நிறைய பேசிட்டே இருக்கும். இல்லை எனக்கு வேற ஒரு மொழியும் தெரியல, தமிழ் தான் பெஸ்ட்டு. ஹலோ, நீங்கள மலையாள பீப்புளா? தமிழ் தான். நீங்கள் தமிழில் இருக்கிற ஆழத்தை வேற பார்க்க முடியாது. இது ஏன்னா அப்படியே எழுதப்பட்டது. ஆமென். நான் நினைக்கிறேன் முதல்ல மொழிபெயர்த்தது எபிரேய கிரேக்க மொழி, அடுத்து லத்தீன் நினைக்கிறேன், அப்புறமா ஜெர்மனி, அதுக்கப்புறம் ஆங்கிலம், அதுக்கப்புறம் நேர எந்த மொழி தெரியுமா? ஆமென். அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் பாத்தீங்களா? அப்ப கேட்கலாம், ஆனாலும் தமிழ் 4வது 5வது தானே இருக்கு. இல்ல, தமிழ்ல மொழிபெயர்ப்பதற்காக அந்த டிரான்ஸ்லேஷன்லாம் வைக்கப்பட்டது. நான் அப்படிதான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஸோ நல்ல பைபிளை அதை திரும்ப திரும்ப படிக்கணும். சிலருக்கு என்னன்னா, ஒரு பைபிள் பேச திறந்தோடனே ஐயோ இது நேற்று படிச்சாச்சு. நீங்க நேற்று இட்லி சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீ வாழ்க்கையில் இட்லி சாப்பிட மாட்டீங்களா? நேற்று கறி சாப்பிட்டுருப்பீங்க, வந்தோடனே என்ன சொல்லுவீங்க? நேற்று உள்ள கறி மீதி இருக்கா? உடனே ஃப்ரிட்ஜை திறந்து 4 நாளான லாசருவே அது வெளியே வரும். ஆனாலும் இல்லை, ஆனால் நான் படித்த பைபிளை மட்டும் அதை நான் ஏற்கனவே படிச்சுட்டேன். இல்லை, திரும்ப வசனம் பரம்பி மேற்கொள்ளட்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக, கொஞ்ச காலத்தில் அல்லவோ. அது நமக்கு தெரியும், நம்புறோம். ஆனா இந்த கொஞ்ச காலத்தை கடத்துறது தான் கஷ்டகாலமா இருக்கு. ஆமே, நானும் கொஞ்ச காலம் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ரொம்ப போய் போராடினா அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலம்பார். அதனால பேசாம அவர் செட் பண்றதை வாங்கிட்டு, என்ன ஆண்டவரை என்னைக்கு தருவீங்க? உனக்கு ஒரு நாள்ல தாரண்டா, போத ஆண்டவரே. நம்மள ஒரு நாள் பார்த்துட்டு இருப்போம். என்ன ஆண்டவரே, ஒன் டைமுக்கு ஒரு நாளுங்கிறது 24 மணிக்கு வரும். எனக்கு ஒரு நாள் என்பது ஆண்டவரே, நான் இனி உங்ககிட்ட கேட்கல, நீங்களே செட் பண்ணி. ரொம்ப அவசரப்படுத்தினா
இந்த கொஞ்ச காலத்தில் நாம் சந்திக்கிற சில பிரச்சனைகளை நான் டச் பண்ணிட்டு கர்த்தருடைய வேலை வரும்போது கர்த்தர் என்ன செய்வார் என்பதை குறித்த ஒரு 5 காரியத்தையும் சொல்லி 5 நான் சொல்லிட்டேன், வாயை திறந்து 5 சொல்ல முடியுமான்னு தெரியல, சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த கொஞ்ச காலத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம். காத்திருக்கிற காலம்னு சொல்லலாம், கஷ்ட காலம்னு சொல்லலாம், ஆமென், அலைந்து திரிகிற காலம் என்று சொல்லலாம். சிலருக்கு பதில் சொல்ல முடியாமல் நாம் நம்மை ஒளித்துக் கொள்ளுகிற காலம் என்று சொல்லலாம். மனுஷர் நம் தலையில் ஏறி போகிற காலம் என்று சொல்லலாம். தீயையும் தண்ணீரையும் கடக்கிற காலம் என்று சொல்லலாம், வனாந்திரம் என்று சொல்லலாம். ஆனா பைபிள் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச காலம். கஷ்டம்னு வர்ற இடத்துல எல்லாம் ஆண்டவர் டைம் செட் பண்ணிடுவார். நன்மைன்னு வருகிற இடத்துல எல்லாம் அந்த டைம் லிமிட்டை எடுத்துருவார். இதுதான் பைபிள், இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற. அதுதான் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. ஆனா கஷ்டப்படுறதெல்லாம் நீங்க பைபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் சோதிக்கப்படுவீங்க, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், அற்ப காலம் மூண்ட கோபம், நித்திய கிருபையுடன் நேர. ஆண்டவர் கஷ்டப்படுத்தி ரசிக்கிறவர் அல்ல, நம்மை ஆசீர்வதித்து ரசிக்கிறவர். ஆனா இந்த காத்திருப்பின் காலத்தின் விசேஷம் என்ன? இந்த காத்திருப்பு ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட நாட்களை குறித்திருக்கிறார்? ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். நேற்று வியனூர் பகுதியில் மீட்டிங்லையும் ஆண்டவர் இந்த காலங்களை தான் பேச வைத்தார். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் காலத்தை செட் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஓகே, கர்த்தருக்கு மகிமை. நாம நிறைய காலத்தை நம்ம நிறைய செட் பண்ணி வைப்போம்ல. யாராவது நீங்க பிறக்கும் காலத்தை செட் பண்ணி வச்சீங்களா? இல்ல உள்ள இருந்துட்டு ஸ்கேன் பண்ணும்போது ஓவர் நான் இந்த மாசம் காலையில 7 மணிக்கு வருவேன், ஓவர், அதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியாது. ஏதோ நமக்கு தெரியல. அதாவது நம்முடைய வாழ்க்கையின் முதல் காலத்தையே நம்மளால செட் பண்ண முடியல, கடைசி காலத்தையும் செட் பண்ண முடியாது. செட் பண்ண நிறைய பேர் இன்னும் இருக்காங்க, செட் பண்ணாதவங்களை காணல. ஆமென். செட் பண்ண முடியாது. இந்த மைக்கேல் ஜாக்சனை பற்றி ஒரு ரிப்போர்ட் படித்தது, உண்மையா பொய்யான்னு தெரில. அவர் பிரபலமானவர், பாப் சிங்கர். அவர் 180 வருஷம் வரை வாழணும்னு என்னெல்லாமோ செஞ்சாராம், என்னெல்லாமோ செய்தாராம். அவரை சுற்றி ஒரு பெரிய டாக்டர்ஸ் டீமே இருப்பாங்களாம். ஃபுட்டிலேருந்து தண்ணியிலேருந்து தூங்குற டைம் எல்லாத்தையும் கண்காணிக்கிறது. ஏன்னா அவருக்கு 180 வருஷம் வரை வாழணுமா. இல்லை, சீக்கிரம் போயிட்டாப்ல. காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய. ஆனால் மோசையை பாருங்க, பிறந்த உடனேயே இல்லை, அளவு ஒரு காலம் உண்டு. அதாவது நம்ம எப்போ அழணும்னு அவர் தான் செட் பண்ணுறார். 3 மாதம் பிள்ளை வீட்டில் அழல. பிள்ளை எங்கே அழுதுச்சு தெரியுமா? அந்த நாணல் பெட்டி திறக்கும் போது உள்ளே இருந்து அழுதுச்சு. அப்போ இந்த பிள்ளை உள்ளே இருந்து அழுததும் பார்வோனுடைய குமாரத்துக்கு என்ன வந்துச்சு? இறக்கம் வந்துச்சு. இதே அழுகை இந்த பிள்ளை வீட்டில இருந்து அழுதுருந்தா? சில இடத்துல அழுகிறதுக்குன்னே கொண்டு போவார். அங்க அழுங்க, உங்களுக்கு இறக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆகார ஒரு இடத்துல உட்கார வச்சு அழ வச்சார், அங்க கண்ணு திறந்தது. யாக்கோபை உட்கார வச்சு அழ வச்சார், அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். தேவன் காலத்தை நிர்ணயித்திருக்கிறார். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு நாள் பிறப்பது கூட நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த ஃபர்ஸ்ட் டைமை கூட நமக்கு செட் பண்ண தெரியாதவங்க. நாம வைக்கிற அலாரத்தில் கூட நாம உண்மை இல்லாதவங்க. கரெக்டா இல்லையா? 9 மணிக்கு ஒரு அலாரம் வைப்போம், காலையில் 3 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுவோம்.
நம்ம தூங்க போக 10 மணி ஆகும், அங்க 3 4 ஆகும். தூக்கம் வராது, 11 மணி ஆகும், 4 5 ஆகும். 12 மணி ஆகும், 5 AM 5 PM ஆகும். ஒரு அலாரத்துல கூட நம்ம உண்மை கிடையாது. சிலருக்கு அலாரம் அடிக்கும், ஊரே எழும்பும். நான் யாரையோ சொல்றேன்னு நினைக்காதீங்க, என்னதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை அடிச்சு அடிச்சு இப்போ அலாரம் கேட்கலன்னா எழும்பிடும். எதுவுமே நம்மளால நமக்கு செட் பண்ண தெரியாது. இந்த அறிவு இருந்தாலே போதும், பார்த்துட்டு இருப்போம், அவரை பார்த்துட்டு இருப்போம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே. காலம் தெரிஞ்சுன்னு வைங்களேன், அதுக்கு முந்தின நாள் போய் கையில ஏறி உட்காந்துருவோம். கரெக்டா இல்லையா? அதனாலதான் சொல்ல மாட்டார். காலம் தெரிஞ்சுன்னு வைங்களேன், இங்க பாரு உனக்கு ஆசீர்வாதம் 2026 தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம 2025 டிசம்பர் 31 வந்து நிற்போம். இயேசுவே என் தெய்வமே. என்ன நமக்கு தெரியும், காலம் தெரியும். ஒருத்தனுக்கு கர்த்தர் சொல்லிட்டார் 15 வருஷம்னு, அவர் இஷ்டம் போல வாழ்ந்தார். 15 வருஷம் யாருக்கு சொன்னார்? அது வரைக்கும் நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேன். எனக்கு காலம் தெரியாது, ஆனா இப்போ தெரியுது இன்னும் 15 வருஷம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 14வது வருஷம் முடியும் போது, ஆண்டவரே எனக்கு லாபமா இருந்த அனைத்தையும் நஷ்டம் என்றும் இல்லை, நமக்கு தெரியாது. அதனாலதான் சில காரியத்தை கர்த்தர் அறிவிக்கல. சீஷர்கள் மெதுவா கேட்கிறாங்க, ஆண்டவரை எப்போ வருவீர்? ஏன்னா ரெடியாவதுக்கு. இங்க பாரு, அது பிதாவை தவிர வேறு ஒருவனும் அறியான். இயேசுவே சொல்றாரு எனக்கு தெரியாதுன்னு. ஆனா நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, செப்டம்பர்ல வருவார், அக்டோபர்ல வருவார். ஆமென். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், எப்படி எப்போ மனசுல இருந்து இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த நம்பிக்கைய கொடுத்துட்டே இருக்கணும். நாம கொடுக்க கொடுக்க தான் நமக்குள்ள நம்பிக்கை வந்து அணையாம எரிஞ்சுட்டே இருக்கும்.